ஸ்பாட்லைட் வினைகள் வணக்கம். இப்போ ஆசீகம் சமயம் எப்படிலாம் நீங்கள் மறைஞ்சிருக்கு, இன்றைக்கி கடவுள் எப்படி ஆதிகம் மறைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆசீக சமயங்கிறது அதனுடைய தோற்றுவிப்பாளர் மக்களுக்கோசரம் சொல்கிறாங்க, ஆனால் அவர் கிடையாது. ஆனால் ஆசீக சமயத்தை தோற்றுவிட்டது முருகன் சொல்லக்கூடிய ஒரு மலைக்கடவுள் தான். அந்த மலைக்கடவுள்னு சொல்கிறவரை மலைக்கிழவோன் அப்படின்னு சொல்லி நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் குறிப்பிடுது முருகனை. ஆக இந்த முருகன் கடவுளோட அந்த என்ட்ரி எப்போ இருக்குன்னா ஆரிய வருகைக்கு முந்தையதாக இருக்குது. இங்கே இருக்கிற ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கிடைக்கப்பட்ட அகழ்வார ஆராய்ச்சி மூலியமாக சங்க இலக்கியங்கள் கிடைக்கிற அங்கே இருக்கிற குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது, தொல்காப்பியில் இருக்கிற குறிப்பெல்லாம் பார்க்கும்போது சிவனை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு இல்லை, ஆனால் முருகனை பற்றியான குறிப்புகள் பல இடங்களில் காணப்படுது. ஆக இந்த விஷயங்கள்லாம் பார்க்கக்குள்ள முருகன் ஆதாரங்கள் கிடைக்கின்றன. ஆக இன்னைக்கு முருகனுக்கு அப்புறம் சொல்லப்பட சிவன் பற்றியான மிகப்பெரிய குறிப்புகள் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. முருகன் தான் சிவன், சிவன் தான் முருகன். அப்புறம் அதன் பிறகு சொல்லப்படுகிறது கணபதிங்கிற ஒரு கேரக்டர் சொல்லப்படுது. அந்த கணபதிங்கிறவரும் அது என்னன்னா அது முருகனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முருகன்கிற ஒரு ஆதி கடவுள் அதன் பிறகு சிவனாக வழிபடப்பட்டிருக்கார். சிவன் 2000 மேற்பட்ட பேர்களை வழிபடப்பட்டிருக்காரு. ஆக ஒரு முருகன் இல்லை, பல முருகன்கள் இருந்திருக்காங்க. அந்த விநாயகராக முருகன் போட்டப்பட்டிருக்கிறார். ஆக இந்த முருகன்கிற கடவுள் ஒரு குறியீடாக ஒரு ஊர் தலைவனை அல்லது அந்த ஐந்தரும் சொல்லக்கூடிய அந்த அந்த ஆஜீவக மரபை ஒற்றிய அந்த வம்சாவளி, அதாவது அந்த அந்த பாரம்பரியத்தை கொண்ட தமிழர்களை குறிக்கக்கூடிய சொல்லாக்கத்தான் அது பார்க்க முடிகிறது. குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னா அந்த ஆசீவக மரபை தோற்றுவித்தது முருகன். ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட பக்கத்தில் வந்திருக்கு, பழங்குடி மக்கள்கிட்ட அந்த பக்கத்தில் வந்திருக்கு. அந்த கூட்டத்தின் தலைவராக முருகன் வந்திருக்கிறார். அந்த முருகன் இந்த கொள்கை கோட்பாடை அடுத்தடுத்த மக்களுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கிடைச்சிருக்காரு. முருகன் ஒரு குறிப்பிட்ட தெய்வமாக உருவம் குறித்து வழங்கப்படவில்லை, அருவுருவமாக வழங்கப்பட்டிருக்காரு. சிவன்கிற ஒரு அருவுருவம் சொல்லப்பட அந்த லிங்க வழிபாடு இருக்கே, அது ஆஜீவத்தின் கூறு தான் அது. அதுபோல இறந்தவர்கள் பாதுகாத்து வைப்பது, உயிரோட இருக்கோட பானைகளை வச்சு இது பண்ணுறது, சடங்குகள் செய்கிறது, இறந்தவங்களுக்கு சடங்குகள் செய்கிறது, பூணூல் அணிவிக்கிறது, அதுக்கப்புறம் வெந்நீரை ஆடையை உடுத்துவது, 6 நிலைகளை கடந்து களிமண் நிலை சொல்லக்கூடிய அந்த நிர்வாண நிலை அந்த கூறுகள்லாம் பார்க்கக்குள்ள எல்லாம் ஆசீர்வாதத்தோட தொன்மையான ஒரு விஷயங்களை தான் பார்க்கப்படுது. முருகன் இன்னைக்கு மலைக்கடவுள் சொல்லக்கூடிய முருகன் ஆசீர்வாதத்தை பின்பற்றியதன் காரணமாகத்தான் இந்த பண்பு பழக்க வழக்கங்கள் இந்த தொன்ம குறியீடுலாம் உள்ள பல கோயில்கள் முருகன் கோயில் மலையிலே இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக பல முருகன் கோயிலில் பல கோயிலில் என்னென்னா மாதங்கி சிலை அந்த 2 பக்கமும் யானை வணங்குற மாதிரியான தூக்கி இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் முருகன் கடவுள் அனைத்து முருகன் மொட்டை போடுற விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் பல இடங்களில் முருகன் கடவுள் என்னென்னா நிர்வாண நிலையில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆக இப்படியான பல குறியீடு தொன்மங்கள்லாம் பார்க்கும்போது ஆசீர்வாதத்தின் தோற்றுவிப்பதாக மூலக்கடவுளான தமிழர்கள் போற்றப்படுகிற முருகன் தந்திருக்காரு. அந்த சிவன் வழிபாடு குறித்து எந்த சங்க இலக்கியத்திலையும் மிகப்பெரிய அளவுக்கு இல்லை, அதுமாதிரி தொல்காப்பியத்திலும் கூறுகள் இல்லை. அவரை முருகனோட அப்பாவை பாவிக்கிறதும் பிற்காலத்து 6ஆம் நூற்றாண்டு பிற்காலத்து சொல்லப்படுகிற இந்த விநாயகரை இந்த பிள்ளையார் சொல்லக்கூடிய கடவுள் முருகனுக்கு அண்ணனாக பாவிக்கிறது ஆரியத்தினுடைய ஒரு திருட்டு வேலைன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆக மூலவராக இன்னைக்கு மூதாதையராக நம்ம இருந்தது முருகன் தான். முருகன் யாருன்னா அந்த காட்டுவாசி அல்லது மலைவாழ் மக்களுடைய தலைவன். அவனுக்கு குறியீடாக என்ன இருந்திருக்குன்னா யானை தான் இருக்குது. காட்டில் யானைகள் புழக்கம் அதிகமாக இருக்கும். ஆக அந்த யானைகளை பழக்கப்படுத்தி தன்மைப்படுத்தி தனக்கான விலங்காக பயணிக்கக்கூடிய யானை மீது பயணிக்கக்கூடிய விலங்காக மாட்டி இருக்கிறார்கள் ஆதி காலத்து மக்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. இந்த இந்திரன்கிற விஷயமும் இந்திரனுக்கும் யானை விலங்காக பார்க்கப்படுது. அப்புறம் கலப்பிரல் ஆட்சிக்கும் யானை ஒரு குறியீடாக பார்க்கப்படுகிறது. ஆசீகத்தின் குறியீடாகவும் இந்த யானை பார்க்கப்படுகிறது. ஆக இந்த குறியீடு விஷயங்கள்லேருந்து பல துன்பங்களை நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த முருகன், இந்த சிவபெருமான் அல்லது விநாயகர், ஐயனார், சாத்தன், நல்வெள்ளையார் இப்படி சொல்லக்கூடிய அனைத்து பேர்களும் ஆசீக துறவிகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு பெயர் தான். ஆனால் பிற்காலத்தில் ஆசீகத்திலிருந்து பிரிந்து போன இந்த ஜைனம் அந்த பௌத்த துறவிகளுக்கும்
இந்த பெயரை பின்னணி வந்து சூட்டுவதற்கு காரணமாக அமைச்சு. ஏன்னா இங்கே ஆசீக துறவிகள் வந்து மிகவும் பவர்ஃபுல்லாகவும் மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய புழக்கத்தில் இருந்த காலத்தில், சக்தி வாய்ந்த இருந்த காலத்தினாக அந்த பெயரை அவர்களும் ஆட்கொண்டார்கள். இன்னொன்று என்னென்னா, இந்த 6 நிலையில் கடந்தால் தான் அந்த துறவிகள் சொல்லக்கூடிய அந்த 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 ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதனால் இந்த கூறில் அனைத்து ஒன்றா இருந்த வாசி இந்த 6 நிலை கடந்தவர்கள் வந்து பொது பெயராக அழைக்கப்படுவதற்கும் காரணமாக வந்து அதற்கு முன்னாடி வந்து இந்த ஆசீகம் செல்வம் செல்வாக்கு இருந்ததை அவங்க வந்து உள்வாங்கி கொண்டார்கள். சமணமும் பௌத்தமும் உள்வாங்கி கொண்டார்கள். அதுதான் பின்னாடி வந்து சைவமும் வைணவமும் பிற்காலத்தில் உள்வாங்கி கொண்டு, அதனால அந்த பேர் வந்து பொது பெயராக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த 6 நிலைங்கிற ஸ்டேஜும் ஒன்றா இருக்குது. அப்புறம் வந்து அந்த முக்தி அடைந்தவர்களுக்கான பேர் வந்து பின்னாடி மன்னர்களின் உதவியால், மன்னர்களின் ஆதிக்கத்தால் அந்த ஆசீகம் முழுமையாக உள்வாங்கப்பட்டதால் அந்த பண்புகளும் கூறுகளும் அதன் பேரையும் வந்து காலத்த சமணர்களும் பௌத்தர்களும் வைணவர்களும் சைவ சமணர்களும் அதை வந்து அதைப்படியே வந்து பயன்படுத்தி கொண்டார்கள். முரண் வந்து ஆதிக்குடின்னு பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த அந்த ஆசீக சமயம் கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய தீர்த்தங்கர் வந்து ஒரு 24 தீர்த்தங்கர் சொல்லப்படுறாங்க. முதல்ல வந்து பாசவநாதன் ஒரு தீர்த்தங்கர் இருக்காரு. ரெண்டாவது வந்து திருமால்னு ஒரு தீர்த்தங்கர் இருக்காரு. அந்த பாசவநாதன் வந்து நீ சிவன் சொல்லி எல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனால் பாசவநாதன் வந்து சிவன் கிடையாது, அவன் தான் முருகன் என்று நாம் வந்து ஒரு 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 சில கூறுகளை வச்சு பார்க்கும்போது முருகன் தான் அந்த பாசவநாதன் வந்து ஒரு இறுதியான மொழிக்கு வர முடியுது. ஏன்னா அந்த தொல்காப்பியத்திலும் சரி, சங்க இலக்கியத்திலும் சரி என்னன்னா அதிகப்படியாக திருமாலும் முருகன் தான் வந்து குறிக்கப்பட்டிருக்காங்க. ஆக அந்த ஆசீக கோட்பாட்டின் முதல் 2 திருத்தங்களாக சொல்லப்படுகிறது. அந்த பாசவநாதனும் திருமாலும் வந்து பாசவன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து முருகன் வந்து பொருத்தி பார்க்கறது தான் ஒரு காலத்துக்கு சிறந்ததாக வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்து சமய நாயகத்தில் வந்து ஆரியர்கள் வந்து உள்ளே வராங்க. அப்போ வந்து இந்திரன் கடவுள் வந்து என்னென்னா பல வெற்றிகளை வந்து தமிழர்களில் வந்து வீழ்த்தி பல வெற்றிகளை காண்றாரு. காணக்குள்ள இப்போ இங்கே இருக்க யானை செல்வங்கள்லாம் வந்து கவர்ந்துட்டு போயிடாரு. ஆக அப்படியான சூழ்நிலையில் கணபதினு சொல்லக்கூடிய கணத்தின் தலைவர்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கிற ஊர் தலைவர்கள் பல ஊர் தலைவர்கள் வந்து ஊர் தலைவர்கள் பேர் வந்து பொதுவான பேர் வந்து கணபதினு அழைக்கப்பட்டார்கள். அவர் வந்து ஆசீகத்தை மேற்கொண்டு பின்பற்றியவர்களாக அந்த பேர் வந்து இயல்பாக அவங்க வைக்கப்பட்டு வந்திருக்காங்க. ஆக இப்படியான அந்த ஆசீக தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மக்களை ஒன்று திரட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இந்திரனுங்கிற அவரை வந்து வெற்றி கொண்டு மீண்டும் அவர் வந்து இந்திரனுங்கிற வெற்றி கொண்டு தன்னுடைய யானைப்படல் வந்து மீட்டு கொண்டு வராங்க. அதன் உருவமாகவும் அந்த வனப்பு செழிப்புங்கிற விஷயத்துக்காக அந்த பருத்த உடலையும் அந்த யானைக்குள்ள அறிவை வந்து குறியீடாக பயன்படுத்துவதற்காக யானை உடலையும் வந்து பொருத்தி வந்து அந்த குறியீடாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு இயல்பாகவே முருகப்பெருமானும் சரி பிள்ளையாரும் சரி இங்கே தமிழக மரபுக்கு வந்து குறியீடாக மதங்கள் அடிப்படையில் வந்து குறியீடாக வந்து யானை வந்து உருவப்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே மிகவும் பிற்காலத்தையும் பாண்டிய கால கல்வெட்டு சொல்லக்கூடிய அந்த கொகைவர் கோயிலெலாம் வந்து அந்த ஆசீக சமண குறிப்பிடக்குள்ள வந்து பாம்பு குறியீடும் இருக்குது. அப்புறம் வந்து யானை குறியீடும் வந்து யானையோட இது வந்து அந்த சிலைகளை வந்து பின்பக்க பார்க்க முடியுது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா பசுவும் வந்து இந்த குறியீடாக தான் ஆசீக குறியீடாக தான் பார்க்கப்படுது. ஆக பசு, பாம்பு, யானை இந்த குறியீடாக பார்க்கப்படுது. மகாவீரருக்கு வந்து சிங்கத்தை வந்து குறியீடாக பார்க்கப்படுது. பௌத்தத்துக்கு வந்து தாமரை இந்த விஷயங்கள் வந்து குறியீடாக பார்க்கப்படுகிறது. ஆக இந்த குறியீடு இதுதான் வந்து ஆசீகத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு சான்றாக நம்ம வந்து பார்க்க முடியுது. இன்னைக்கு சமணம், பௌத்தம், அப்புறம் வந்து இந்த சைவ சமயம் வந்து அந்த ஆசீக சமயத்தை உட்கொண்டிருக்கு. அதன் குறியீடாக நீங்கள் பல கோயிலில் வந்து என்னென்னா யானையை வந்து யாழி வந்து தாக்குற மாதிரியான ஒரு குறியீடு வந்து இருக்கும்போது, யாழிங்கிறது என்னன்னா ஆரியல் குறியீடான குதிரையின் உடம்பும் யானை தந்தமும் அதை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. சமணத்தின் குறியீடாகவும் அது வந்து சமணத்தின் நவீனகால சமணத்தின் குறியீடாகவும் பார்க்கப்படுது. மகாவீரர்கள் சிங்கப்பல் வந்து சிங்கப்பல்லும் காலும் வந்து சிங்கத்தின் உருவம் பிடிக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மற்ற எல்லா சமயங்களும் சேர்ந்து ஆசீகத்தை வீழ்த்ததுக்கான குறியீடாக அந்த யாழி உருவம் வந்து பார்க்கப்படுது. அந்த யானையின் மீது தான் அந்த யாழி உருவம் வந்து யானை வந்து மேலே ஏறின்னு அந்த துதிக்கியை வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு காட்சி பயன்படுத்தப்பட்டிருக்கும். அது பல சைவ கோவில்களில் முதலைகள் வந்து யானைகள் வந்து தாக்குதல் மாதிரியான காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். ஆக இந்த விஷயங்கள்லேருந்து ஆசீக மரபு, ஆசீக கோவில், ஆசீக கட்டுமானங்களில் வந்து அந்த சமணமும் பௌத்தமும் இங்கே இருக்கிற வைதீகமும் சைவமும் ஆட்கொண்டதை வந்து நம்ம வந்து இந்த குறியீடு வந்து பார்க்க முடிகிறது. எப்படி வந்து சமணத்தை வந்து அசோகர் தந்தை பிந்துசாரர் வந்து எப்படி வந்து ஊக்கமளித்தாரோ, எப்படி வந்து பௌத்தத்தை வந்து அசோகர் வந்து ஊக்கமளித்தாரோ, எப்படி வந்து
அந்த புஷ்யமுத்து சுங்கன் வந்து எப்படி வைதிகத்துக்கு ஆதரவளித்ததோ அது மாதிரி ஆசீர்வாதத்துக்கு ஆதரவளித்த ஒரு அரச மரபாக களப்பிரர்களை வந்து பார்க்க முடிகிறது. அதனால தான் அவர்கள் வந்து களப்பிரர்கள் வந்து யானையின் குறியீடை வந்து யானை தான் அவர் வந்து ஒரு அரசு சின்னமாக வந்து பயன்படுத்துறதை பார்க்க முடியுது. இன்றைக்கி இந்த ஆசிரியர்கள் வந்து முற்றுமுழுவதும் அழிந்து விட்டாங்களான்னா அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி சைவ மரபு தமிழில் சைவ மரபுன்னு சொல்லக்கூடிய முதலியார் பிள்ளை சில கூட்டத்தில் இருக்காங்க. அப்படி வந்து நைனான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவினை வந்து இன்றைக்கும் வந்து தமிழகத்தில் பல படங்கள் வாழ முடியுது. ஆனால் இவர்கள் வந்து பிற்காலத்தில் அந்த சைவ மரபு சைவ எழுச்சிக்கு பிறகு வந்து பெரிய அளவுக்கு வந்து சைவ சமயத்துக்கு மாறிட்டாங்க. இவங்க இயல்பாக மாறுவதை விட இங்கே இருக்கிற ஆட்சியர்களை வந்து மிகப்பெரிய அளவுக்கு அச்சுறுத்தி தலையை வந்து கொய்தா பரிசு அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் கொடுத்து தான் இங்கே இருக்க ஆசிரியர்களை வந்து சமண பௌத்தத்துக்கும் சைவ சமயத்துக்கும் மாற்றுறது வந்து பார்க்க முடியுது. இது வந்து பல்வேறு அரசர்களும் கூன்பாண்டியன் உள்ளிட்ட பல்வேறு அரசர்களும் இவர்களுக்கு இந்த சைவம் மாறுறதற்கு உறுதுணை புரிஞ்ச விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. பொதுவாக ஆசீர்வாதத்தின் கோட்பாடு சொல்லப்போனால் என்னன்னா, இன்றைக்கி இருக்கிற நவீன எழுத்தாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பொருள் ஆன்மா இவற்றின் கூட்டு இயக்கம் அல்லது கட்டமைப்பு இந்த விஷயங்கள் தான் வந்து இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஆசீர்வாதத்தின் கோட்பாடாக சொல்லப்படுது. அதாவது என்னென்னா, இந்த உலகம் வந்து அணுக்களால் ஆனது, ஆற்றல் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, பொருளை பற்றி கொண்டு ஒரு ஆற்றல் கட்டுமானத்தோடு இயங்குகிறது, கடவுளுங்கிற விஷயங்களில் வந்து ஆப்ரேட் ஆகலை அப்படின்னு ஆசீர்வாதம் சொல்லுது. அப்புறம் வந்து பிறவி பயனை பற்றி ஆசீர்வாதம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சொல்லலை. ஆனால் மற்ற சமயமும் பிறவிகளை பற்றி சில குறிப்பெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த விதி எல்லாமே விதிப்படி தான் நடக்கும், இந்த விதியை வந்து வெல்ல முடியாது அப்படிங்கிறது தான் ஆசீர்வாதம் சொல்லுது. ஆனால் ஜைனமும் பௌத்தமும் என்னென்னா, இது வந்து குறிப்பாக வந்து ஜைனம் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து சில நல்ல காரியங்கள் செய்யும் மூலமாக இது வந்து மாற்றம்னு சொல்லுது. வைதிகம் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து யாகங்கள் வேள்விகள் செய்தாலோ, பிராமணர்களுக்கு உதவி செய்தாலோ, பொன்பொருள் அள்ளி கொடுத்தாலோ, இங்கே சைவ கடவுளை வழங்கினாலோ, அதுக்கு பரிகாரமாக சில கடவுள் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க வழங்கினாலோ அந்த பிறவி பயணம் வந்து அடையலாம். நம்ம வந்து நம்மளுடைய இந்த விதி பயன் வந்து குறையும் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லப்படுது. அப்புறம் வந்து சொர்க்கம் நரகம் விஷயங்கள்லாம் கட்டமைக்கப்படுது. அதற்கு போனால் இவர் வந்து பல பிராமணர்களுக்கு வந்து பசுக்களை வந்து தானம் வழங்கணும். தானம் வந்தால் இந்த பசுக்களை வந்து கொண்டு இவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த பசு போய் இவங்களை போய் சொர்க்கத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வாகனமாக பயன்படும் சொல்லி இது இப்படியான பல கட்டுக்கதையெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. சூழ்ச்சிகளை பண்ணி தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற 3000 ஆண்டு 4000 ஆண்டு கால பழமையான மதம் குறியீடு பழக்க வழக்க பண்பாட்டெல்லாம் ஆரியர்கள் வந்து செழிச்சிருக்காங்க. ஆசீர்வாதத்துக்கு பிறகு சமணத்துக்கு பிறகு தான் பௌத்தம், அந்த மகாவீர ஜெயினம்லாம் தோன்றியிருக்க விஷயத்த வந்து பல ஆய்வாளர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க. குறிப்பாக என்னென்னா, இது வந்து சங்க இலக்கிய பாடல்கள் பல குறிப்புகள்லாம் இருக்குது. இப்போ நீலகேசி, மணிமேகலை, சிவக சிந்தாமணி இல்லை குறிப்பெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஜைன பௌத்த நூல்கள் பல நூல்களில் வந்து ஆசீர்வ கோட்பாடுகளையும் அங்கே இருக்கிற தத்துவார்த்த தலைமை பீடங்களில் இருக்கக்கூடிய ஆட்களையும் வந்து அவங்க கேள்வி கிண்டல் பண்ணி அந்த கோட்பாட்டில் கிண்டல் பண்ணிலாம் பார்க்க முடிகிறது. ஏஎல் பாஷம, அவங்க வந்து மகாலிங்கம், நெடுஞ்செழியன் ஐயா, விஜயலட்சுமி, அவங்க இந்த இது போன்ற ஆய்வாளர்களும் பல்வேறு சான்றுகள் வந்து விளக்கியிருக்காங்க. ஆசீர்வாதம் சமணத்துக்குள்ள வேறுபாடு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பெரிய புராணம் என்ன சொல்றதுன்னா, பௌத்தர்கள் வந்து கந்தன் என்றும், ஜைனம் வந்து அருகர் என்றும், ஆசீர்வாதம் திருத்தங்கர் என்றும் அழைக்கப்படுவதாக பெரிய புராணம் வந்து 6 நிலை கடந்த சித்தர்கள் வந்து இப்படி குறிப்பிடுவதாக பெரிய புராணம் குறிப்பிடுவது. ஆக இந்த ஆய்வாளர்கள் சொல்வது, பெரிய புராணம் சொல்றது, அந்த ஜைன மதங்கள் அப்புறம் வந்து பௌத்த நூல்கள் சொல்ல குறிப்புகள் வந்து ஆசீர்வாதம் சமணத்திலிருந்து எந்த அளவுக்கு வேறுபட்டிருக்கு விஷயத்தை நமக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. சமணம் வந்து கல்வெட்டப்பட்டதால் சில குறிப்பெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் அது வந்து அப்படி கிடையாது. தமிழகத்தில் கல்வெட்டப்பட்டது சமணர்கள் இல்லை, அவங்க வந்து ஆசீர்வர்கள். அந்த ஆசீர்வர்கள் வந்து இவருக்கு சமணர்களுக்கும் ஆசீர்வர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, சமணர்கள் வந்து தலையை மதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஆசீர்வர்கள் வந்து என்னென்னா நீண்ட முடி வளரக்கூடியவர்களாக, அப்புறம் வந்து தாடி விடக்கூடிய ஒரு தோட்டம் உள்ளவர்களாக. ஆக இங்கே பல இடங்களில் தமிழகத்தில் பொறிக்கப்பட்ட இந்த கல்வெட்டு பல ஓவியங்கள் வந்து பார்க்கக்குள்ள கல்வெட்டப்பட்டவர்கள் ஆசீர்வர்கள் வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இன்றைக்கி அந்த திருவண்ணாமலை, அந்த ஈரோடு சில பகுதியில் வந்து இன்றைக்கி அந்த மரபை ஒற்றிய நவீனாக சொல்லக்கூடிய ஆட்களும் பிள்ளை முதலி பட்டம் கொண்டவர்களும் அந்த பகுதியில் வாழ்றது வந்து நம்ம வந்து சைவ மரபுல அவர்கள் வாழக்கூடிய அந்த ஒரு தமிழ் ஜாதி வாழக்கூடிய வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆசீவம் சைவம் வந்து ஆசியம்னு பகிர்ந்து சொல்லப்படுது. இதுக்கான பல பெயர் காரணம் சொல்லப்படுது. ஆசீவம்னா என்னென்னா
குற்ற அவங்க ஆசீர்வ துறைகளும் ஒரு அமர்ந்திருப்பாங்க. அவங்களை தேடி வர மக்களுடைய குற்றங்களையும் அவங்களுடைய பிணிகளையும் அவங்களுடைய பிரச்சனையும் தீர்க்கக்கூடியவங்க தான் ஆசிரியர்கள். அந்த கோட்பாடு அந்த அந்த அப்படியான பல பேருக்கான வந்து ஆசிரியர்கள் சொல்லப்படுது. பிற்காலத்திய ஐயனார்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவ கோஷம் என்னன்னா, அவரும் ஜைன சமயத்தை தோற்றுவித்த மகாவீரரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. ஒரு 6 ஆண்டு காலத்துக்கு பிறகு அவர் உள்ள அந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சில கொள்கை கோட்பாடுகள்லாம் வந்து அவர் வந்து ஜைன மதத்தை தொடங்குறாரு. மருத்துவ கோஷம் வந்து இந்த மரபை வந்து தொடர்ந்து எடுத்து வராரு. இது மக்களுக்கு வசனம் மேலும் சில 6 பேரும் சேர்ந்து சில விஷயங்கள்லாம் வந்து பல்வேறு கோட்பாடுகளை கொள்கைகளை மக்களுக்கு வந்து வலியுறுத்துறாங்க. ஆனால் அது அதனுடைய பின்னணி பார்க்கும்போது அது வந்து ஆசீர்வாதத்தின் கொள்கை கோட்பாடு தான். இருந்தாலும் ஒரு சில காலத்துக்கு ஏற்ப ஒரு சில கொள்கை கோட்பாடுகளை தத்துவார்த்த விஷயங்களையும் வந்து கூடுதலாக வந்து சேர்த்து மக்கள் வந்து கொண்டு போகிறாங்க. இப்படி ஆசீர்வாதத்தில் வந்து கழிவு நிலையை அடைந்த 6 நிலையை அடைந்த அந்த தீர்த்தங்கரை வந்து ஐயப்பன் சாத்தனார் அப்படின்னு பேரிட்டு அழைக்கிறாங்க. ஐயப்பன் கோவில் வந்து கால் கட்டு போட்டுருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது. பல இடங்களில் வந்து கருப்பசாமி வந்து ஐயனார் வந்து காவல் காக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது இன்னைக்கு கிராமப்புறங்கள் பல கோயில் பார்க்க முடியுது. இப்போ இருக்கிற அந்த கருப்பண்ண சாமிக்கு படையல் வைக்கிறாங்க தவிர அங்கே இருக்கிற ஐயனாருக்கு வந்து படையல் யாரும் வந்து நான்வெஜ்ஜை வந்து விலங்குகளை பழகிட்டு வைக்க மாட்டாங்க விஷயத்தை பார்க்க முடியுது. இன்றைக்கி இருக்கிற பல முருகன் கோவிலாகட்டும் பழைமையில் இருக்கிற பல கோயிலையும் வந்து மாதங்கி படம் இருக்கும். அதை சுற்றி வந்து அந்த பிரகாரத்துக்கு மேலே வந்து மாதங்கி படம் இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதங்கி 2 பக்கமும் வந்து யானை உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு பார்க்க முடியுது. அப்புறம் இன்னைக்கு பல இடங்களில் வந்து நந்தி தேவர் இருப்பார். ஆனால் நந்தி தேவர்கள் பழைய காலத்துலன்னா சமண இந்த ஆசீர்வாத பின்பற்றக்கூடிய அங்கெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அங்கே வந்து யானை உருவம் தான் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்புறம் இன்றைக்கி இருக்கிற பல குடைவரை கோயில்கள், பாண்டிய கால கோயில்கள், அப்புறம் மாயர் கோயிலெலாம் என்னென்னா அந்த மகாவீரர், அப்புறம் வந்து மக்களி கோசனார், அப்புறம் பாசவநாதர், அப்புறம் திருமால் படங்களில் வந்து வெவ்வேறு உருவங்களில் பின்னாடி வந்து பாம்பு வந்து பணியெடுத்துருக்க மாதிரியும் அரச மரத்துக்கு வேண்டி இருக்கிறது மாதிரியும் யானை உருவம் பின்னணியில் பொறிக்கப்பட்ட படங்களையும் பார்க்க முடியுது. அவங்க வந்து ஒரு அடையாளமாக குறியீடாக குறிக்க விட்டு அடையாளத்துக்காக பொறிக்கப்பட்டதை தவிர அது வந்து வணங்குவதற்காக ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு உருவத்தை காட்சிப்படுத்துவதற்காக அது வந்து பொறிக்கப்படுகிறது. இந்த வரலாற்று வந்து புரிஞ்சுக்கணும். பௌத்தர்கள் வந்து துறைகள் வந்து கந்தர் என்றும் ஜைனர்கள் வந்து அருகன் என்றும் ஆசீர்வாத கோட்பாடு படி தீர்த்தங்கள் குறிப்பிடப்படுறாங்க. ஆனால் பிற்காலத்தில் இந்த அரசர்கள் வந்து ஆசீர்வாத துறவியெல்லாம் அழைத்தொழித்து சமணத்துக்கு எல்லாம் வந்து ஒரு தடவை மாற்றக்குள்ள என்ன ஆகுதுன்னா சமணர்கள் அமரர்கள் சொல்லக்கூடிய பெயர்கள் வந்து ஆசீர்வாத துறவியை குறிப்பிடக்கூடிய பெயர்களாக இருந்திருக்கு. அது வந்து இப்படி சமண சமயம் ஜைன சமயம் தோன்றதுக்கு பிறகு அங்கே உள்ள அந்த எக்ஸ்பர்ட்ஸில் பிஹெச்டி படின்னு சொல்லக்கூடிய அந்த 6 நிலையில் கடந்தவர்கள் வந்து அந்த பெயர் வந்து அழைக்கப்பட்ட சூழ்நிலையும் வந்து பார்க்க முடியுது. இன்னைக்கு இந்த பௌத்த ஜைன அப்புறம் வந்து ஆசீர்வாத சொல்லப்படுகிற அந்த 3 துறவிகளுக்கு சொல்லப்படுகிற இந்த அருகன் கந்தன் தீர்த்தன் சொல்லக்கூடிய பேர்கள் வந்து முருகனுக்குரிய பெயர்களாக இன்னைக்கு பல நாடுகள் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த விநாயகர் வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அந்த யானை தலையுள்ள அந்த அருவுருவ வழிபாடு வந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பல இடங்களில் இருக்கிறத பார்க்க முடியுது. 3ஆம் நூற்றாண்டுகளில் சில ஆதாரங்களை கையாள பார்க்க முடியுது. ஆக இந்த கலப்புற ஆட்சி வந்து முற்றும் அழிக்கப்படுவதற்கு காரணமாக இந்த ஆசிப்பு சமயத்தை அழைத்துள்ளது பின்னாடி தான் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. பல்லவர் ஆட்சி காலம் வந்து எப்படி வந்து சமண பௌத்தத்தையும் ஆதரித்தாலும் அவர்கள் எப்படி வந்து பிராமணர்களுக்கு வைதிக சமயத்துக்கு ஒரு மறுமச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை உருவாக்கினார்களோ அதே போல் இங்கே வந்து ஆசீர்வ சமயம் வளர்வதற்கு ஒரு நல்ல ஒரு அரசு ஆதரவு அளித்த சமயமாக கலப்புற ஆட்சி வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது சமண சமயத்தை வந்து புத்திசாரர் வந்து ஒரு 100-150 ஆண்டுகளை வந்து ஆதரவிச்சிருக்காரு. அதேமாதிரி அசோகர் வந்து பௌத்த சமயத்தை வந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அவருக்கு வம்சாவளிகள் வந்து அந்த பௌத்த சமயத்துக்கு ஆதரவிச்சிருக்காங்க. அதன் பிறகு பல்லவர்கள் வந்து பௌத்த சமயத்தையும் ஆதரவிச்சிருக்காங்க. ஆனால் கலப்புற ஆட்சி காலத்தில் மட்டும்தான் ஆசீர்வாதம் ஓரளவுக்கு இங்கே வந்து பாதுகாக்கப்பட்டிருக்க விஷயத்தை பார்க்க முடியுது. இங்கே ஆசீர்வாதம் இந்த கலப்புற ஆட்சி அமைப்பதற்கு காரணமே இங்கே இருக்கிற பௌத்த அந்த சமண சமயம் மற்றும் வைத்திய சமயத்திற்கு ஆதிக்கம் அதிகமாகி மக்களை வந்து இங்கே இருக்கிற கலப்புன்னு சொல்லக்கூடிய ஊர் தலைவர்களையும் அந்த வணிகர்களும் அதிகமாக சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய எதிர்ச்சியாக தான் அந்த ஆசீக மரபை பின்பற்றக்கூடிய பலரும் சேர்ந்து தமிழகத்தில் பெருங்குளம் பலரும் சேர்ந்து அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அது வந்து மத அடிப்படையான ஆட்சி மாற்றம்ங்கிற விஷயம் நம்ம வந்து உருவாக்கிட்டு முடியணும்.
ஆசிகம் சமயம் முற்றிலும் அழிவதற்கு காரணம் என்னன்னா, ஆசிகர்கள் வந்து மலைகளில் மட்டுமே தங்கி மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. அவங்க வந்து கல்வி கற்பித்துக் கொண்டாங்க. மக்களுடைய பிணிகளை வந்து நீக்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதாவது பிணி, மூப்பு, சாக்காடு விஷயத்தை வந்து களைவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உடலை வருத்தி கலைஞர்னு தியானம் பண்ணுறது, யோகம் பண்ணுறது, அப்புறம் வந்து வருத்திக்கிறது, தீயில் இறங்குறது, ஆற்றில் இறங்கி இது பண்ணுறது, இப்படியான கடும் தவங்க முறைகளை வந்து பின்பற்றினார்கள். இது வந்து மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியல. ஆனாலும் அங்கே இருக்கிற ஊர் தலைவர்கள், அந்த வணிகர்கள், முக்கியமான ஒரு தலைமையான ஆட்கள் மட்டுமே இதை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி மக்கள்கிட்ட அந்நியப்பட்டு போகிற நிலைமை உருவாகிடுச்சு. ஆனால் வைதிக சமயம், சமண சமயம், அந்த பௌத்த சமயம்லாம் என்ன பண்ணுறாங்க, எளிமைப்படுத்திவிட்டு ஊர் மக்களை தேடி இவங்க வந்து இந்த ஆசிரியர், இந்த துறவிகள் வந்து ஊர் மக்களை தேடி போய் அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தாங்க. உருவ வழிபாடை வந்து யதார்த்தமாக்கினாங்க. பிறப்பு முதல் இறப்பு முதல் சடங்கு சம்பிரதாயம் ஆகியவற்றில் நம்மளை வந்து மூழ்கி செய்து வசூல் வழி நடத்தி வரும் ஆரிய பிராமணர்களுடைய இத்தகைய பொய் புரட்டுகளை முற்றிலும் வந்து நம்ம வந்து நிராகரிக்க வேண்டும். மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த ஆசிகம் செய்யும் வந்து மறுபதிவை பற்றி பெரிய அளவுக்கு குறிப்பிடல. எல்லாமே வினைப்படி, எல்லாமே வந்து அந்த ஊழ்வினைப்படி தான் நடக்கும் ஒரு விஷயம் தான் சொல்ல வருது. இந்த ஊழ்வினையை வந்து மற்ற எல்லா இதுவும் வந்து ஏற்றுக்குது. ஆனால் இதை வந்து ஆசிகம் வந்து இந்த விதிப்படி தான் நடக்கும், எந்த நம்ம மாற்றமும் செய்ய முடியும்னு சொல்லுது. ஆனால் ஜெயினம் வந்து மாற்றம் செய்யலாம்னு விஷயத்தை வந்து சொல்லுது. அப்புறம் வந்து இந்த 3 மதங்களுமே உருவ வழிபாட்டையே வந்து இவர் வந்து ஏற்கல. ஆனாலும் பௌத்த சமயத்துக்கு பிற்பாடு, அந்த வந்து ஜெயின சமயத்துக்கு பிற்பாடு மகாவீரையும் பௌத்தரையும் வழங்கக்கூடிய ஒரு தன்மை வந்து வந்துச்சு. இது அந்த தத்துவத்துக்கு எதிராக தான் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா பார்க்க முடியுது. அதே போல தான் இங்கே வந்து பாசனம் சொல்லக்கூடிய அந்த முருக கடவுளும் கணபதியும் ஐயனார், சாத்தன் உள்ளிட்ட நல்வினைன்னு சொல்லக்கூடிய மக்கள் கோசனா இவர்கள்லாம் வந்து மலைக்கோவிலில் ஒரு உருவம் பறிக்கப்பட்டு ஒரு அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்களையும் வந்து எப்படி வந்து மகாவீரரும் பௌத்தரையும் வணங்கக்கூடியவராக மாற்றப்பட்டார்களோ அதே போல் இவர்களும் அந்த சமண பௌத்த சமயத்தை ஈடுகொள்வதற்கும் சைவ சமயத்தை ஈடுகொள்வதற்கும் இவர்கள் வந்து ஒரு உருவத்தை வழங்கக்கூடிய ஒரு தன்மைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள், அல்லது திரிக்கப்பட்டிருக்கிறாங்க. விஷயத்தை அவங்க வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சிவபெருமான் வந்து அருவுருமாக வழங்கப்படுவதற்கு சிவபெருமான்கிற ஒரு லிங்க வடிவம், அதாவது பாசுவநாதர் வந்து சிவபெருமான்னு சொல்கிறாங்க, முருகன் சொல்கிறாங்க. இப்படியாக இருக்கக்கூடிய பாசுவநாதரை வந்து லிங்க குறியோடு வழங்குவதற்கு மூல காரணமாக இருக்கிறது ஆசீவ கொள்கையை மரபை கொண்ட கூடாக பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து சைவ கோவிலை கூட சிவபெருமானுக்கு உருவம் பறிக்காமல் அருவுருவமாக வழங்கப்படுவதை பார்க்க முடியுது. ஆனால் முருகனுக்கும் கணபதிக்கும் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த உருவம் கூட அது வந்து பிற்காலத்தில் சைவம் வந்து உள்ள புகுந்து இந்த சக்தி வாய்ந்த கடவுளாக இருக்கக்கூடிய முருகன், இந்த பிள்ளையார், திருமாவளவன் வந்து தன் வசப்படுத்துறதுக்காக அவர் உருவம் கொடுத்து அவர்களை வந்து வைதிக சமய கடவுளோட உறவினராக்கி இப்படியான பல சதிகளை செஞ்சுருக்கு. அப்புறம் பிள்ளையார், ஐயப்பனை பற்றி இழிவான கதைகளை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிள்ளையார், துர்க்கையம்மன் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டாலும் கடைசியாக வந்து தீயிலிட்டு அழிக்கப்படுவதும் சிலைகளை வந்து கடலில் கலைக்கப்படும் விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. விநாயகருக்கும் அப்படி தான் பார்க்க முடியுது. ஐயப்பனை பற்றி இழிவான கதைகள்லாம் சொல்லப்படுது. ஆக இப்படியான ஆசீவ தொன்மையான அந்த கடவுளர்களை அதை வந்து வழிநடத்தியவர்களை தீர்த்தங்கரை வந்து இப்படி சைவம் வைணவத்தின் குறியீடாக மாற்றி அது கோவில்கள் கொண்டு வச்சு கும்பிடுற மாதிரி, உருவம் கொடுத்து கும்பிடுற மாதிரியான சூழ்நிலை உருவாக்கியது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து வைதிக சமய கடவுளோட உறவினராகிறது வந்து மிகப்பெரிய கொடுமையை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்முடைய ஆசீவ சமயத்தின் கடவுளையும் வந்து மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனால் உருவ வழிபாடு வந்து இன்னைக்கு பல பழக்கத்தில் வந்துச்சு, அதை வந்து நம்ம வந்து நீக்க முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஆரியர்கள் இந்த சூழ்ச்சிகள் வந்து இங்கே உள்ளே புகுந்துக்கிட்டு அவர்கள் வந்து தங்கள் தலைமை ஒரு பணியாளர்களாக ஆக்கிக்கிட்டு ஒரு புரோக்கர் மேலே கடவுளுக்கு ஒரு புரோக்கராக ஆக்கிக்கிட்டு நம்மளும் வந்து கோவில் அனுமதிக்க வெளியே நிப்பாட்டுறது வந்து ஒரு மோசமான செயலை பார்க்க முடியுது.